அது எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் முதுகெலும்ப முறிச்சிருவேன்னு சொன்னா நீ என்ன அடியாளா? நீ என்ன ரவுடியா? உலகத்துல இருக்கிற அயோக்கியம் பூரா போய் அந்த கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகி இந்த மாதிரி முதுகெலும்ப முடிச்சிடுவேன் கால் எலும்ப முடிச்சிடுவோம்னா என்ன அர்த்தம்? அது அதை எப்படி அனுமதிக்க முடியுமா? கைது நடவடிக்கை தப்பா? இதுதான் கருத்து சுதந்திரமா? முதுகெலும்ப முறிப்புங்கிறது கருத்து சுதந்திரமா? திராவிட மாடல் ஆட்சி அதை ஒத்துக்குதா? நேரம் அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாம் அந்த கட்சி. வேறுபாடு என்பது வேறு. நீங்க அதை கொள்கை ரீதியா பேசணும், நேர்மையா பேசணும். ஒரு முதலமைச்சர் முதுகெலும்ப முடிச்சிருவான்னு ஒரு எம்எல்ஏ சொல்றான், அவனுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போகுதுன்னா என்ன அர்த்தம்? கைது செய்தது சரிதான், இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் அதை போன்ற சமூக விரோதிகள் மீது எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கருத்து. கரப்பான் பூச்சி கட்சி விஷயத்துல காங்கிரஸ் எந்த நிலைப்பாடும் கிடையாது. ஏன்னா கருப்பாம்பூச்சி கிட்ட போனீங்கன்னா அது ஒரு அருவருப்பா தான் இருக்கும். நீங்க கருப்பாம்பூச்சியினுடைய தன்மை அதுதான். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக போராடுகிறார்கள். அதனால அந்த போராட்டத்தை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. காங்கிரஸ் அதற்கு எதிராக இல்லை. ஆனால் அதுல வன்முறை இல்லாம அவங்க போராடணும். கலைஞர் முதல்வராக இருந்தப்ப நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, உங்களோட செயல்பாடு அவங்க பாராட்டினாரு. இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க கேள்வி கேட்டா நாளைக்கு பதில் சொல்லுவாங்க, முதல்வர் உட்கார்ந்து ஆதரவாக பயன் பண்றாரு, நாளைக்கு சொல்லுவாரு அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு நிலை என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்றீங்க, கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியுது. கலைஞர் எல்லா கேள்விகளுக்கும் முதலமைச்சரே பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமோ சட்டமோ மரபோ கிடையாது. நீங்க நாங்க இருக்கும் பொழுது கூட பல கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள், அல்லது அவை முன்னவர் பதில் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் இருந்திருக்க ஒழிய அதனால தப்பு ஒண்ணு இல்ல, அது ஒண்ணும் குற்றம் கிடையாது. டெல்லியில நடக்கிற போராட்டத்துக்கு வாயே தொடர்ந்து முதல்வர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அது கர்நாடக அமைச்சர் அதுக்கு எதிரில் வாய் தொடர்ந்து எதுவுமே சட்டசட்டத்துல வாய் தொடர்ந்து சொல்ல மாட்டாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் வாயை திறந்துகிட்டே இருந்தா உள்ளார போயிடும். எல்லாத்துக்கும் வாயை திறந்துகிட்டு இருந்தா முதலமைச்சர் வேலை எல்லாத்துக்கும் வாயை திறந்து பதில் சொல்லணுங்கிறது இல்லை. அது ஒன்றும் பட்டிமன்றம் கிடையாது. அவர்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு முறை ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்காது, ஒரு செங்கல் எடுத்து வைக்க கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு முறைதான் சொல்லலாம், திரும்ப திரும்ப பொழுது விடிஞ்ச உடனே பிஜேபிக்கு எதிராக அப்படிதான் திமுக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஊற்றி விடும் போதெல்லாம் பிஜேபி எதிர்ப்பு. இன்னைக்கு சொல்றாங்க நாங்க ஆதரிக்கலாமான்னு நினைக்கிறோம். ரொம்ப பேசக்கூடாது தப்பு. இல்ல, டெல்லி போராட்டத்துல மாணவர்கள் தடி அடிச்சிருக்கிறாங்க, தடி அடி நடந்திருக்கு, பல பிரச்சனை விடிய விடிய பிரச்சனை இருக்கு. இதை பத்தி முதல்வர் வாய் தட்டி சொல்லவே இல்லையா? சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த மாநிலம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேல் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, மேல் அதிகாரி கேட்கறதுனால நாங்க லஞ்சம் வாங்குறோம், நீங்க அவங்கள சரி பண்ணாங்க, நாங்க லஞ்சம் வாங்க மட்டும் சேர்த்து நேர நெல்குமதி நிலைய ஊழியர்களா இருந்தாலும் சரி, டாஸ்மாக் ஊழியர்களா இருந்தாலும் சரி, கீழ்மட்ட ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுவரை மேல்மட்ட ஊழியர்கள் மேல்மட்ட அதிகாரிகள் யாரும் கைது செய்யாதது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான பாதையில் என்னுடைய அமைச்சர்கள் தவறு செய்தால், என்னுடைய அமைச்சர்கள் மீது லஞ்சம் நிரூபிக்கப்பட்டால் பதவியிலிருந்து விலக்குவேன் என்று ஒரு முதலமைச்சர் வெளிப்படையாக பேசுகிறார். எனவே அரசாங்கத்தினுடைய நம்பர் 1 மேன், முதன்மையான மனிதர் லஞ்சத்திற்கு எதிராக, முறைகேடுகளுக்கு எதிராக இருக்கிறார். அதை எல்லாரும் பின்பற்றணும். நீங்க சொன்னீங்கல்ல, மேல இருக்கிறவங்க எங்களை காசு கேட்கறதுனால நாங்க வாங்குறோம், கேட்டா நான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா முதலமைச்சர் அதுதான் சொல்றாரு, யாராவது உங்களிடம் லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்க, நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லுங்க. நீங்க போய் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்க சொல்ற எனக்கு அது தெரியாது, நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். ஊழியர்கள் இருக்கிறவர்கள் அப்படி சொன்னாங்கன்னா அதுவே மிகப்பெரிய குற்றம். அவங்க ஏதாவது ஒரு வகையில லஞ்சத்துக்கு துணை போறாங்க. யாராவது மேலதிகாரி கேட்டா நான் வாங்கி தரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுங்க, ஒன்னும் வேலை போயிடும். சொல்ற குற்றச்சாட்டு அதற்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் அதற்கும் அந்த அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்க அதை கொச்சைப்படுத்துவதற்காக இதை போன்ற விஷயங்களை எல்லாம் கிளறி விடுறது. நீங்க அந்த காலத்துல பெரியார் தான் சொல்லுவாரு, பாட்டி மேகதாதுதான் சொல்றது. மேகதாது ஏங்க எந்த காங்கிரஸா இருந்தாலும் சரிங்க, கர்நாடகத்துல திமுக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல பிஜேபி எதுக்கு சொல்லுங்க. பிஜேபி கர்நாடகாவில் பிஜேபி இருக்கு, தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கு. தமிழ்நாடு பிஜேபி
அங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லட்டுமா? இது வரைக்கும் அவங்க ஒன்றும் கர்நாடக பிஜேபி சொல்லணும். அதை சொல்லணும்ல. நீங்க கர்நாடகத்துல பிஜேபி இருக்கு, கர்நாடகத்துல திமுக இருக்கு, கர்நாடகத்துல அதிமுக இருக்கு. ஆனா நாங்க வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க கட்டக்கூடாதுன்னு தான் சொல்றோம். கவர்மெண்ட் காங்கிரஸ் இல்லைன்னா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, அரசாங்கத்திற்கு அதற்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க வந்துங்க அது வேறு இது வேறு. நம்முடைய மாநிலத்துல நம்முடைய கருத்துக்காக நாம் சொல்றோம்.